இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இயற்கை திரவ உர தயாரிப்பு நுட்பங்கள் குறித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வேளாண் அறிவியல் நிலைய மண் அறிவியல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் ஏ பிரேமலதா அவர்கள் தரும் தகவல்கள். தற்போது நான் அங்கக திரவ உரம் எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி உற்பத்தி பண்ணுறது, அதை பற்றி சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமது ஈரோடு மாவட்டமே பார்த்தீங்கன்னா நமது இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னோடி விவசாயிகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுவாகவே நம்ம இப்போ இயற்கை விவசாயத்தில் ஒரு முன்னெடுப்பாக நம்ம கவர்மெண்ட்லேருந்து நிறைய இப்போ ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கிறோம். பட் நம்ம நடைமுறைப்படுத்தும் போது தான் பார்த்தீங்கன்னா நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் நம்ம நிறைய பயிற்சிகள் விவசாயிகளுக்கு கொடுத்தாலுமே கூட நம்ம பயன்படுத்தும் போது அந்த இயற்கை இடுபொருட்களை உற்பத்தி பண்றது, அதை எப்படி பயன்படுத்துறது, அந்த மாதிரி நமக்கு நடைமுறைகளில் கொஞ்சம் சில சவால்கள்லாம் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதோடைய உற்பத்தி பண்ணக்கூடிய கால அளவு. ஏன்னா நம்ம இப்போ நம்ம ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள்லாம் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம உடனே கடையிலேருந்து வாங்கிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். பட் இயற்கை இடுபொருட்களை தயாரிக்கணும், அது 10 நாள் 15 நாள் நொதிக்க வைக்கணும், அது ஃபில்டர் பண்ணணும், அந்த மாதிரி ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதோடைய நேரம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வேலையாட்கள் அதுக்கு கூடுதலாகவும் தேவைப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் வீசக்கூடிய துர்நாற்றம், அந்த காரணத்தினாலும் கூட நிறைய விவசாயிகள் பயிற்சி எடுத்துக்கிட்டாலுமே அதை பயன்படுத்தும் போது அந்த விவசாயத்தில் பயன்படுத்தும் போது அந்த தொழில்நுட்பத்தை நம்ம அக்செப்ட் பண்ண முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சவால்களை நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நமது வேளாண் அறிவியல் நிலையம் நமது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஒரு முன்னோடி விவசாயி தாளவாடியில் திரு சக்திவேல் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம சேர்ந்து 2010 இந்த அங்கக திரவம் நம்ம தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை நம்ம கண்டுபிடிச்சு ஒரு முன்னெடுப்பாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த அங்கக திரவம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 4 சேம்பர், அதாவது 4 தொட்டியில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஒரு 4 நிலை தொட்டியை நம்ம தொட்டியாக தான் அதை கண்டுபிடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பார்க்குற மாதிரி இந்த 2 தொட்டி அமைப்பில் தான் நம்ம இப்போ கொண்டுட்டு வந்திருக்கிறோம். இது இப்போ இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஒரு மாதிரி பண்ணை மாடலில் நமக்கு இது இருக்குதுங்க. ஸோ இது அங்கக திரவம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நம்ம மாட்டு தொழுவத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மாட்டு சாணம், கோமியம், அதை திறம்பட நம்ம பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த தொழில்நுட்பத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த மாட்டு சாணத்தையும் கோமியத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம நொதித்தல் வினைகளின் மூலமா நொதிக்க வச்சுட்டு அதை திரவமாக மாற்றுறது தான் இந்த அங்கக திரவம்னு சொல்கிறது. இந்த பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளான மெத்தடாகவும் இருக்குங்கிறதுனால நம்ம விவசாயிகளுடைய மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. அதே மாதிரி இதை நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இதில் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேலையாள் இருந்தாலுமே போதுமானதாக இருக்கும். அவங்க விவசாயிகள் நம்ம ஈஸியாக ஒரு ஆள் இருந்தாலுமே நம்ம ஈஸியாக அதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இங்கே பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும், பின்னாடி ஒரு மாட்டு தொழுவம் இருக்குதுங்க. அந்த மாட்டு தொழுவத்திலேருந்து கிடைக்கக்கூடிய நாட்டு மாட்டு சாணம், நாட்டு மாடாக இருந்தாலும் ஓகே, நம்ம அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஏன்னா அதில் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களுடைய பெருக்கம் கூடுதலாக இருக்கும். அது இல்லை நம்ம கலப்பின மாடுகள் தான் பயன்படுத்தினாலும் கூட பிரச்சனை இல்லைங்க. ஸோ அதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு சாணத்தையும் கோமியத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதை நம்ம ஒரு பைப் லைன் மூலயமா நம்ம அந்த தொட்டிக்கு கொண்டு வந்துடுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 தொட்டி அமைப்பாக இருக்குது. முதல்நிலை தொட்டி, 2ஆம் நிலை தொட்டி அப்படின்ற 2 தொட்டி அமைப்பில் இருக்குதுங்க. ஸோ அந்த தொட்டியில் நமக்கு அந்த மாட்டு தொழுவத்திலேருந்து மாட்டு சாணத்தையும் கோமியத்தையும் அந்த முதல்நிலை தொட்டிக்கு ஒரு பைப்பு நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கொண்டுட்டு வந்துடுறோம். அது பார்த்தீங்கன்னா 1 பங்கு மாட்டு சாணம், அதுக்கப்புறம் 1 பங்கு மாட்டு கோமியம், 10 லிட்டர் தண்ணி. மாட்டு சாணம் கண்டிப்பாக வரணும், அதுக்கப்புறம் மாட்டு கோமியம், அதுக்கப்புறம் தண்ணீர். அது 1க்கு 1 10, இந்த 3 இந்த விகிதத்தில் முதல்நிலை தொட்டிக்கு கொண்டுட்டு வந்துடணும். அந்த தொட்டியில் நம்ம பழங்கள், நம்ம பழங்கள் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். அதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது புளிப்பு இல்லாத பழங்களாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நொதித்தல் வினைகளுக்காக ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் மேக்ஸிமம் நம்ம அதில் நம்ம அப்படியே விட்டுறணும். விட்டதுக்கு அப்புறமா அதில் ஒரு சின்ன ஒரு ஃபில்டர் மாதிரி போட்டிருக்குவோம், சிறப்பு வடிகள்னு சொல்கிறோம். அது ஒன்றும் ஈஸியான மெத்தட் தான். நம்ம மணல் ஜல்லி இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு அந்த முதல்நிலை தொட்டியில் ஒரு ஹாஃப் ஹைட்டுக்கு நம்ம அந்த சிறப்பு வடிகலன் அமைச்சிருக்கோம். அந்த வடிகலன் மூலமாக அந்த லிக்விட் மட்டும் ஃபில்டர் ஆகி 2வது தொட்டிக்கு போகுங்க. ஸோ அந்த மீதமுள்ள அந்த திட கழிவுகள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்புழு உரம் பயன்படுத்துறதுக்கோ இல்லை பயோகேஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அந்த ஒன்லி அந்த ஃபில்டரான லிக்விட் மட்டும் நமக்கு அந்த ஊட்டமேற்றிய தொழு உரமாக அந்த லிக்விட் மட்டும் நமக்கு அந்த 2வது தொட்டிக்கு போகும். அந்த 2வது தொட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் எல்லாரும் நம்ம விவசாயிகள் நார்மலாக பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த ட்ரிப் வழியாக உரப்பாசனம் நம்ம செஞ்சிடலாம்.
ஸோ அந்த 2வது தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து நன்மை நுண்ணுயிர்களுடைய பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணலாம்னா கரும்பு சர்க்கரை வந்து ஆட் பண்ணலாம். கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணும்போது அதில் நுண்ணுயிர்களுடைய பெருக்கம் வந்து கூடுதலாக கிடைக்கும், பண்ணலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இப்போ உயிர் உரங்கள், உயிர் பூஞ்சான கொல்லிகள்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அதையுமே நம்ம டேரெக்டாக இதிலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உயிர் உரங்கள் வந்து அசோஸ்பைரிலம், பாக்டீரியா அந்த மாதிரி இருக்கக்கூடியது, உயிர் பூஞ்சான கொல்லிகள்லாம் வந்து சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம அந்த இயற்கை சார்ந்த இடுபொருட்களையுமே வந்து நம்ம இந்த 2ஆம் நிலை தொட்டியில் வந்து ஆட் பண்ணிட்டு அதை டேரெக்டாக வந்து நம்ம வந்து உரப்பாசனம் மூலயமா வந்து நம்ம ஃபீல்டுக்கு வந்து இதை வந்து பாய்ச்சிக்கலாம். 2ஆம் நிலை தொட்டிக்கு வந்து நம்ம இந்த லிக்விட் வந்ததுக்கு அப்புறமா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெர்டிகேஷன் டேங்க் வந்து வச்சிருக்கிறோம். ஸோ இந்த அமைப்பு மூலயமா வந்து நம்ம ஃபீல்டுக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து உரப்பாசனம் வந்து இது வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் வந்து எதுவுமே வந்து நமக்கு ஃபில்டர் வந்து அடைக்காது, ஏன்னா நம்ம வந்து லிக்விட் வந்து ஃபில்டர் ஆகி தான் வந்து நம்ம 2ஆம் நிலை தொட்டிக்கு வந்திருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம நார்மலாக எப்படி நம்ம ஃபெர்டிகேஷன் நம்ம அந்த ட்ரிப்பு எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த அதே அமைப்பு தான் இதுக்குமே வந்து நம்ம அதை டேரெக்டாக வந்து நம்ம ஈஸியாக வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுக்கு வந்து வந்து நமக்கு தேவையில்லாத ஆட்கள் வந்து செலவெல்லாம் வந்து இருக்காதுங்க. ஈஸியாக சிம்பிளான மெத்தட் தான், எளிமையாக வந்து நம்ம ஈவன் பெண்கள் கூட நம்ம வந்து இதை ஆப்ரேட் பண்ணி ஈஸியாக வந்து பயன்படுத்திக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு செலவு வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த உற்பத்தி செலவு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அது மண் வந்து நமக்கு வளமானதாகவுமே இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மண்ணில் வந்து நமக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸுமே வந்து நமக்கு இருக்குது. ஸோ வந்து இந்த முக்கியமாக வந்து இந்த அமைப்பை வந்து பயன்படுத்தும் போது நமக்கு செலவு வந்து ரொம்ப குறையுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதாவது தோராயமாக வந்து நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 27,000 வரைக்கும் வந்து நமக்கு வந்து உற்பத்தி செலவு வந்து குறையுது. ஏன்னா வந்து நம்ம வந்து இடுபொருள்கள் வாங்கக்கூடிய செலவு முக்கியமாக வந்து அந்த நமக்கு உரங்கள் வாங்குகிறோம், பூச்சிக்கொல்லிகள் அந்த மாதிரி வாங்குறோம் இல்லைங்களா, அந்த செலவு வந்து 27,000 வரைக்கும் வந்து குறையுது. இது ரெகுலராக வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம ஃபீல்டுக்கு வந்து நம்ம வந்து நீர்ப்பாசனம் மூலயமா வந்து அனுப்பிச்சிட்டே இருக்கலாம். அது ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300 லிட்டர் வந்து நம்ம அந்த லிக்விடை வந்து நம்ம நீர்ப்பாசனத்தோடு சேர்ந்து வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பயன்படுத்தும் போது நம்மளை வந்து மண்ணுடைய கார அமிலத்தன்மை பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து சரி பண்ணி வந்து கொடுக்குது. அதே மாதிரி மண்ணில் இருக்கக்கூடிய அங்கக கரிமச்சத்தை வந்து அதிக பண்ணி கொடுக்குது. ஏன்னா வந்து நமக்கு இப்போ நம்ம இன்றைய சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாகவே நம்ம மண் டெஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கக கரிமச்சத்துங்கிறது குறைவாக தான் இருக்குது. ஸோ இது ரெகுலராக போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கரிமச்சத்து அளவு வந்து கூடுதலாக வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி வந்து நமக்கு நன்மை நுண்ணுயிர்களுடைய பெருக்கம் வந்து அதிகப்படுத்தி மண் வந்து நமக்கு வந்து நீரோட்டமும் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு நீர் பிடிக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். மண் வந்து நல்ல காற்றோட்டம் வந்து நமக்கு மேம்பட்டு இருக்குதுங்க. அதனால் வந்து நமக்கு உற்பத்தி திறன் வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட உற்பத்தி திறன் கூடுதலாக இருக்கும். ஸோ அதனால் இந்த எல்லா பயிர்களுக்குமே வந்து இந்த அங்கக திரவத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பயிர்களுக்கு தான் கிடையாது. இது வந்து நம்ம சும்மா தொழுவுரம் குப்பை போடுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது ஒரு இயற்கை விவசாயத்தில் ஒரு புதிய அணுகுமுறை. நம்ம எல்லா பயிர்களுக்குமே வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அது வந்து ரெகுலராக கொடுக்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து மண்ணில் வந்து நமக்கு உற்பத்தி திறன் வந்து மேம்பட்டு மண் வளம் மேம்படும். அதே மாதிரி நமக்கு சுற்றுச்சூழல் மாசுபடுவதும் குறையும். அதே மாதிரி நிலையான நீடித்த வேளாண்மைக்கு வந்து இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இந்த அமைப்பை வந்து விவசாயிகள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த தொட்டி அமைப்புங்கும் போது நமக்கு இனிஷியலாக வந்து கொஞ்சம் செலவு கூடுதலாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கலாம். பட் வந்து இது ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம ஒரு டைம் மட்டும் பண்ணிட்டா போதும், நம்ம வந்து லைஃப் லாங் இந்த தொட்டி அமைப்பு வந்து பயன்படுத்திக்கலாம். இன்னமும் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம சிறு குறு விவசாயிகளும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஒரு 200 லிட்டர் பேரல் மாடல்லையுமே வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அந்த 200 லிட்டர் பேரல்லே வந்து நம்ம இந்த 2 தொட்டி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 2 தொட்டி மாடலுமே வந்து நம்ம இதிலே ஒரே பேரல்லே வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம மேலே வந்து இந்த நம்ம சொன்னக்கூடிய மாட்டு சாணம் கோமியத்தை வந்து போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஃபில்டருக்கு வந்து நமக்கு மணலும் ஜல்லியும் வந்து போட்டுக்கலாங்க. அடுத்த அடியில் வந்து நமக்கு வெளியில் ஒரு அவுட்லெட் கேப் மட்டும் போட்டுட்டு அதுலேருந்து லிக்விட் ஃபில்டர் ஆகி வெளியில் வர மாதிரி அந்த 200 லிட்டர் பேரல்லே வந்து நம்ம இந்த ஒரே நமக்கு பேரல் மாடலில் வந்து இந்த அங்கக திரவம் தயாரிக்கிற தொழில்நுட்பத்தை வந்து நம்ம ஈஸியாக கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த தொழில்நுட்பங்கள்லாம் வந்து நிறைய வந்து நமக்கு வேளாண் அறிவியல் திட்டத்திலிருந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாடல் வந்து நம்ம ஈரோடு மாவட்டத்துக்கான நமக்கு புதுமையான அணுகுமுறை. நம்ம மாவட்டத்தில் தான் வந்து நம்ம விவசாயிகளுடைய முன்னெடுப்புனால தான் நம்ம இந்த தொழில்நுட்பத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து மற்ற விவசாயிகளும் வந்து இதை பயன்படுத்தி நமக்கு வந்து இது உற்பத்தி செலவை குறைச்சிட்டு நிலையான நீடித்த மகசூல் பெறணும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மேலும் விவரங்கள் பெற ஏ பிரேமலதா அவர்களை 09597514991 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.